1750ஆம் ஆண்டில் கல்லுக்கூட்டம் என்ற ஊரில் பிறந்த வேதமாணிக்கம் 5 வயதிலே தந்தையை இழந்தார். தாயைப் போல சிறந்த சிவபக்தனாக ஆன்மீக நாட்டத்தோடு வளர்ந்தார். கடவுளை காண வேண்டும் என்ற வாஞ்சையில் 1799ஆம் ஆண்டு சிதம்பரம் என்ற இடத்திற்கு கால்நடையாக சென்றார். அங்குள்ள வழிபாடுகளில் வெறிப்பிறந்தவராக ஒரு தூணில் சாய்ந்து நின்றார். அப்பொழுது ஒரு தூதன் அவருடைய கனவில் தோன்றி, என் பின்னால் வா என்று கூறியதன் பேரில் தஞ்சாவூர் வந்து கோலா பையர் மூலமாக மெய்தேவனை கண்டுகொண்டார். படிப்பு முடிந்ததும் அரசு அதிகாரியாக வேலையில் அமர்ந்தார். ஆனாலும் மண்தரை போட்ட ஓலை குடிசையில் தனது எளிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஓர் ஆங்கில உயர் அதிகாரி கொடுத்த சவாலை ஏற்ற வேலையை ராஜினாமா செய்து மிஷன் பள்ளியில் ஆசிரியராகவும் பின் அத்திருச்சபையின் போதகராகவும் பணியாற்றினார். 1827ஆம் ஆண்டு மார்த்தாண்டத்திற்கு செல்ல பஸ்ஸில் ஏறியபோது தவறி விழுந்ததில் பேருந்தின் சக்கரம் அவரது காலில் ஏறி காயம் ஏற்பட்டது. அத்துடன் பயணத்தை தொடர்ந்து மார்த்தாண்டத்தில் 3ஆம் நாள் மரணமடைந்தார். அவர் இயற்றிய அநேக பாடல்கள் இன்றும் அவர் புகழ்பாடி நிற்கின்றன. இன்ப காலமல்லோ ஜீவவசனம் கூறுவோம் என்ற பாடல்கள் நம் கீர்த்தனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. பாடுகள் நம்மை அழிக்க அல்ல, உருவாக்கவே தேவனால் அனுப்பப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். Acts 9:15. Saul is a chosen instrument. One song. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார் என்னை மகனாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார் என்னை மகனாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்ன தெரிந்து கொண்டார் என்னை மகனாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார் என்னை மகனாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்ன. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வேதமாணிக்கத்தை போல ஒரு கிறிஸ்தவ வீரனாக வாழ்ந்து மறிக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.